டாக்டர், ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மூல நோயால ரொம்ப வருஷமா அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை வெளியவும் சொல்ல மாட்டாங்க. மூல நோய வந்து அப்படியே குணப்படுத்தாம விட்டோம் அப்படின்னா, என்ன மாரியான ப்ராப்ளம்லாம் ஃபியூச்சர்ல வரலாம்? மூல நோய், பைல்ஸ் இதை குணப்படுத்தாம விட்டா பல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. முதல்ல ஒரு சிலருக்கு என்ன மூல நோயால பார்த்தீங்கன்னா, மோஷன் போறப்ப ரத்தம் வரும். அதை இக்னோர் பண்ணுவாங்க. அப்படி ரத்தம் போய் அவங்களுக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரத்தம் அவங்களுக்கு ஏத்துறதுக்கு ஆன வாய்ப்புகள் உண்டு. எனக்கு கிட்ட நிறைய பேஷன்ஸ் வந்திருக்காங்க. ரத்தம் கம்மியா வருவாங்க. ஹீமோகுளோபின் 3, 4 அப்படின்னு வருவாங்க. அப்புறம் நம்ம ஏன்டாப்பா இவங்களுக்கு ரத்தம் குறைச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அவங்க பைல்ஸ் இருக்கும். ஆமா சார், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா எனக்கு பைல்ஸ் செஞ்சு மோஷன் போற ரத்தம் போகும், இது என்ன பண்ண போகுதுன்னு விட்டேன். ஸோ இந்த ரத்தம் இவ்வளவு கம்மியா இருக்கிறப்ப ஒரு சிலருக்கு மயக்கமே ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மோரோவர் லாங் டேர்மா பைல்ஸ் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கோலான் கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு. பெருங்குடல் கேன்சர், சிக்மாய்டு கோலன் சொல்லுவோம், அந்த இடத்துல இருந்து கேன்சருக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்கா பைல்ஸ் இருக்கு பிளஸ் ரத்தமும் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க அறுவை சிகிச்சை நிபுணர் சர்ஜன் அணுகி சர்ஜரிக்கு முன்னாடி கொலனோஸ்கோபி அல்லது சிக்மாடோஸ்கோபி இந்த மாதிரி ஒரு குடல் பரிசோதனை ஒன்று இருக்குங்க, கேமரா விட்டு பாக்குறது. அது கண்டிப்பா பண்ணிக்கிறது நல்லதுங்க.